வணக்கம். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. என் வீடியோவை பார்த்துட்டு 2 கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு கமெண்ட் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் ஊர் பேர் சொல்லிடுறேன். எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு, மணலூர்பேட்டை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எங்கள் கம்பெனி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பரை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரப்பரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும். என்னுடைய உத்தேசம் தான். இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும். நிறைய பேருக்கு வேலை இல்லை. நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர். வேலைக்கு போயிட்டு 10,000, 20,000, 30,000, 40,000த்துக்கு வேலை செய்கிற இளைஞர்கள் எவ்வளோ பேர். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேலையே தேவையில்லை. இப்போ இந்த ஒரு அட்டை வெறும் 35 பாருங்கள். இது 35, எல்லாமே 35. இதில் இன்னும் ஒரு பிரபந்தம்னா எஸ்எஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இந்த பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கா. 12 கிராம் இருக்குது. 12 கிராம், எல்லாமே 12 கிராம். கையில் பட்டால் பொக்காது. இது எப்படி சேல்ஸ்? படித்த இளைஞர்களுக்குலாம் இது என்ன பாருப்பா, படித்த இளைஞர்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்க்ரப்பரை வாங்கிட்டு போயிட்டு காலையில் ஒரு 8 மணி 7 மணிலேருந்து ஒரு 11, 12 மணி வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டீ கடை, ஹோட்டல் கடை இருக்குது. நீங்கள் 100 சீட்டு, 100 இந்த மாதிரி 100 அட்டை விற்றீங்கன்னா 2500 ரூபா கிடைக்கும். அதே 200 அட்டை விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். மாதம் என்னாச்சு கணக்கு போட்டுங்க, 1,50,000 ரூபா. யாரும் தர மாட்டாங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இதை மாதிரி ஸ்க்ரப்பர் அருமையான வியாபாரம். இளைஞர்களே, தயவு செய்து வீட்டில் உட்காராதீங்க, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, கல்புரத்தை பற்றி சொல்லித்தரேன். நீ என்கிட்ட தான் வந்து வேலை செய்ய கூப்பிடல, பிஸ்னஸ் பண்ண கூப்பிட்றேன். 2வது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் என்கிட்ட. என்னென்னு கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, ஏன் சார் நீங்கள் உங்கள் கம்பெனியில் இளைஞர்களை வேலை செய்யாதீங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கன்றீங்க. உங்கள் கம்பெனியில் 25 லேடிஸுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறேன்றீங்க, அது எப்படி நியாயமாவா அப்படின்னாரு. நான் வேலை கொடுக்கல, அவங்கள பார்ட்னராக வச்சுருக்கேன். 1 கிலோ வெட்டினா, கல்புரை வெட்டினா 40 ரூபா. 1 கிலோ கல்புரை பற்ற வச்சா 40 ரூபா. ஒரு அட்டை போட்டால் 2 ரூபா. அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கல. அவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க, 400 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க, 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. பார்ட்னராக இருக்கிறாங்க என் கூட. நான் சம்பளம் தரல அவங்களுக்கு. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, லேடிஸுங்க டைமிங் கிடையாது. எங்கள் கம்பெனியில் டைமிங் கிடையாது. 9 மணிக்கு வா, 6 மணிக்கு போ, அந்த மாதிரி டைமிங் கிடையாது ராஜா. டைமிங் இல்லை. அவங்க இஷ்டம். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயான டைமில் அவங்க ஹஸ்பண்டெல்லாம் வந்து எங்கேப்பா வேலைக்கு போகிறோம், வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் 10 மணி 11 மணிக்கு வருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வெட்டுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அட்டை செய்வாங்க, வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. மதியானம் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இளைஞர்களே, தயவு செய்து சொல்கிறேன். இந்த பாருங்க, இது மட்டும் கிடையாது. நான் ஆர்மியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி இது மட்டும் கிடையாது. டெல்லி, காஜியாபாத் போயிட்டு 12 ப்ராடக்ட்டு, லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு, பெனாயிலு, சோப்பு, கிளெசரிங் சோப்பு, இன்னும் எத்தனை ஆயுர்வேதிக் சோப்பு, இதை மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு நான் ட்ரைனிங் எடுத்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் தபாரு, நம்ம உயிர் இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம் இந்த உலகத்தில். நான் ஒரு அப்பா மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்? என் பிள்ளை மாதிரி நீங்கள் வாங்க. இளைஞர்கள் எல்லாமே ஒரு பிள்ளை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உண்மையை, இன்னொரு உண்மையை சொல்ல போகிறேன். நான் கடைசியில் சொல்கிறத நீங்கள் வந்து நம்பி வாங்க. இது மட்டும் கிடையாது. இன்னும் பெனாயில் காம்பவுண்டு எப்படி பண்ணுறது, டிட்டர்ஜென்ட் லிக்விட் எப்படி பண்ணுறது, சர்ப்பு எப்படி பண்ணுறது, நான் சொல்லித்தரேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. எனக்கு உன்னுடைய ஆசை என்னன்னா, 5 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்காச்சும் நான் சாவறதுக்குள்ளார. நண்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மணலூர்பேட்டையிலேருந்து எஸ் நடராஜன் XRM பேசுகிறேன். இதை பாருங்கள், நான் இப்போ 4-3 வீடியோ போட்டேன். இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர் வந்திருக்காரு நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான். அவரை உங்கள் முன்னாடி உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். வாங்க வாங்க, வெல்கம், வாங்க. வெல்கம் வெல்கம். நீங்கள் உங்கள் பேர் என்ன? நீங்கள் இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க, வீடியோவை பாருங்கள்.
உங்க பேர் என்ன? நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? பிரகாஷ் ராஜ் நேம். ஆ நான் சொந்த ஊர் வந்து வடமாம்புதூர். ஆ நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். ஆஹா பரவாயில்லைங்க. வந்து வெரி குட். வீடியோ பார்த்துருந்தேன். ஆ நீங்க ஸ்க்ரப்பர் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா நானும் சரி ஓகே கண்டிப்பாங்க சொல்லிட்டு எடுத்து நானும் ஒரு தொழில் பண்ணலாம்னு. கண்டிப்பாங்க நல்லா சூப்பரா தொழில் பண்ணாங்க. காலையில ஒரு 8 மணி. இதுல என்ன தெரியுங்களா, நீங்க டிப்ளமா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எவ்வளவு சூப்பரான படிப்பு. இருந்தாலும் வேலைக்கு தயவு செய்து போகாது. ஏன்னா வேலை செய்வீங்க, நீங்க வேலை செய்யுங்க, வேணாம்னு சொல்ல. இது வந்து பார்ட் டைமா கூட எடுத்து செய்யுங்க, அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் வேலையோட இதுல அதிகமா லாபம் கிடைக்கும். இந்த ஸ்க்ரப்பர் ஷீட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து 50 ஷீட் இருக்கு. ஒரு ஷீட் உங்களுக்கு 35 ரூபாய்க்கு தருவார். நீங்க வந்து இது 120 ரூபாய் எம்ஆர்பி, 12 பீஸ் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து கடையில் போய் சேல்ஸ் பண்ணீங்கன்னா 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் 2500 ரூபாய் லாபம் கிடைக்கும். எங்கேயும் சேல்ஸ் பண்ண வேணா, உங்க ஊர் சுற்றியில் இருக்கிற டீ கடைகளில் இருந்து சேல்ஸ் பண்ணலாம். என்னென்ன கடையில் போடலாம்? நீங்க வந்துங்க டீ கடை, ஹோட்டல் கடை, மளிகை கடை, பங்க் கடை, பெட்டி கடை, இதெல்லாம் உங்கள் கண்ணில் தென்படுதோ அந்த இதில் போடலாம். பொதுவாக இது வந்து கிளீனிங் ப்ராடக்ட், சாமான் விளக்கத்துலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரங்களோ டீ கடைக்காரங்களோ கடையில் போய் ஒரு பீஸ் 10 ரூபான்னு கொடுத்து வாங்குறாங்க. நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு 5 ரூபாய் தான் ஆகுது. ஏன்னா அவங்க கடையில் போய் வாங்க மாட்டாங்க, உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. இன்னொரு நியரஸ்ட் பிளேஸ் நான் சொல்கிறேன். நியரஸ்ட்டாக நம்மகிட்ட திருவண்ணாமலை இருக்குது. திருவண்ணாமலையில் நீங்கள் மலை சுற்றி வராங்கல்ல, அந்த லைனில் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 டீ கடை, ஹோட்டல் கடைங்க இருக்குது. ஃபுல்லாக திருவண்ணாமலை சுற்றிடும். நீங்கள் ஒரே ஒரு ரவுண்டு காலையில் ஒரு 8 மணி 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 11 12 மணிக்கு நீங்கள் முடிச்சிருவீங்க. கார்லேயோ இல்லை மோட்டார் சைக்கிள்லையோ முடிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 ஷீட் விற்றீங்கன்னா ஒரு 5000 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் இதை வாங்கிட்டு போகிறீங்க, சேல் பண்ணிவிட்டு 2-3 நாள் சின்ன எங்ககிட்ட வந்து ப்ரோக்ரஸ் சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இதை பாருங்கள், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் பாருங்கள். அது மெட்டீரியல் காட்டுப்பா. இது எல்லாமே இதை பாருங்கள். நீங்கள் மெட்டீரியலுக்கு போகாம உங்களுக்கு கம்மி கிடையாது. எத்தனை ஸ்டூடெண்ட் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு மெட்டீரியல் கம்மி கிடையாது. இது மட்டும் கிடையாது, இதுவரை கேளுங்க தம்பி, இது மட்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மட்டும் கிடையாது. இன்னும் கல்புரம், பெனாயில் காம்பவுண்ட் எப்படி பண்ணுறது, சர்ப்பு எப்படி பண்ணுறது, டிட்டர்ஜென்ட் லிக்வைடு எப்படி பண்ணுறது, சோப்பு எப்படி பண்ணுறது, கிளசரிங் சோப்பு எப்படி பண்ணுறது, இதுக்கு ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும். தமிழ்நாட்டில் வாங்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாமே டபுளாக இருக்கும். நம்ம வந்து டெல்லியில், குஜராத்தில், இந்த மாதிரி சண்டிகார், இந்த மாதிரி இடத்துல போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டு வாங்கணுமா ரொம்ப கம்மி ரேட்டு. அதுலேருந்து நம்ம இப்போ கிளசரிங் சோப்புலாம் குஜராத்தில் ரொம்ப கம்மி ரேட்டு, 120 ரூபா 90 ரூபா ஒரு கிலோ. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 90 ரூபாயில் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சோப்பு செய்யலாம். 100 கிராமே போட்டுங்களா ஒரு கிலோவுக்கு. அப்போ 100 கிராம் சோப்புலாம் இப்போ வரதே கிடையாது, 75 கிராம் தான் வருது. நீங்கள் 100 கிராம் சோப்பு செஞ்சாலே ஒரு 10 சோப்பு 20 சோப்பு செய்யலாம். ஒரு சோப்பு 30 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுத்தா கூட பாருங்க. அப்படியே நீங்கள் 100 ரூபா முதல் வச்சிங்கன்னா 100 ரூபா பெனிஃபிட் எல்லாமே. இல்லை அதுக்கு தகுந்த சென்ட்டு, அதுக்கு தகுந்த ஃபார்முலா. நான் போயிட்டு காஜியாபாத்தில் டெல்லியில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லித்தரேன். 10 பைசா வேணும் தம்பி. நான் ஒரு அப்பா மாதிரி நினச்சிங்க. என்ன நம்ம என்ன செத்துட்டா என்னதான் வார்னு போகிறோம். நீங்கள் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். என்ன நீங்கள் நல்லா எடுத்து எந்த திருவண்ணாமலையோ இங்கேயோ அங்கேயோ சேலத்துலேயோ கோயம்புத்தூர்லேயோ போய் வாங்கி ஏமாறாதீங்க. எல்லாம் டூப்ளிகேட் போய் மக்கள்கிட்ட எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துன்னு போனாலும் குவாலிட்டியாக எடுத்துன்னு போங்க. அடுத்த தடவை நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட இதை பார்க்குறாங்க. மக்கள் உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட், உங்களை மாதிரி இருக்கிற இளைஞர் என் புள்ள மாதிரி நீங்கள் புரியுதுங்களா. நம்மளுக்கு இது வேணாம், நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்து கற்றுக்கிட்டு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல முன்னேறி என்ன பஞ்சமே இல்லாத காசு சம்பாரித்து நல்லபடியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னிலேருந்து பிஸ்னஸை தொடங்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி இளைஞர்களே. எல்லாரும் வாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வாங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃபோன் நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பரு 6200123949. இந்த ஸ்க்ரப்பர் அட்டையிலே கூட இருக்கும் எங்கள் ஃபோன் நம்பர், எங்கள் பசங்க ஃபோன் நம்பர் எல்லாமே ஸ்க்ரப்பர் அட்டையிலே இருக்குது. இந்த ஃபோன் நம்பர் அடித்தா கூட நான் வரலாம். யாரும் வேலை இல்லை, ஐயோ 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன், 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாங்க, எவ்வளோ தொழில் இருக்குது என் கையில். கல்பர் இருக்குது, கப்பு சாம்பிராணி இருக்குது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது, அகர்பத்தி எப்படி சென்ட்டு கலக்கணும், அகர்பத்தி அகர்பத்தி வாங்கி அது பேக்கெட் எங்கே கிடைக்கும், அது இன்னர் கவர் அவுட்டர் கவர் எங்கே கிடைக்கும்,
எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும், எந்த இடத்துல டிசைன் போடுவாங்க எல்லாம் நான் சொல்லித்தரேன். நீ யாருக்கிட்டையும் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துக்கின்னு கஷ்டப்பட்டு இருக்காத. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, பொறாம பிடிச்சவங்க. இளைஞர்களே தயவுசெய்து சொல்கிறேன், யார்கிட்டையும் நீங்கள் போய் நிற்காதீங்க. நீங்கள் வாங்க, நான் சொல்லித்தரேன். என்ன எனக்கு வயசாகி போச்சு, அதனால் நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நீங்கள் இது எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படி நினச்சிக்காதீங்க. சுயநலமாக செய்கிறாங்க பெரிய இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது விற்றா எனக்கும் ஒரு 5 ரூபா, ஒரு அட்டைக்கு 5 ரூபா எனக்கும் பெனிஃபிட் இருக்குது. புரியுதுங்களா? எனக்கும் மாதம் எனக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வருமானம் வரும். அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களை வச்சு நானும் சம்பாதிப்பேன், நீங்களும் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன். என்ன அதே மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இவர் ஃப்ரீயாலாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எங்களுக்கும் இன்கம் இருக்குது. இந்த அட்டை இப்போ சார் இந்த தம்பி வந்திருக்காரு என் பிள்ளை மாதிரி, இவர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாளைக்கு 200 பாக்ஸ் ஓட்டாருன்னா எனக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எனக்கும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி, பாய்.